ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் 1000 ஆண்டுக்கு பிறகு ஏப்ரல் 17ஆம் தேதி சித்திர மாதத்துடைய அமாவாசையானது வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில் வருகிறது. இந்த அமாவாசையால் கிரகங்களால் பெரிய மாற்றங்கள் ஏற்படுது. அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இந்த அமாவாசையிலேருந்து தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயன்பெறணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் அமாவாசை பலனை ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் கடக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். கடக ராசியில் பிறந்தவங்க இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ராசிக்கு இந்த அமாவாசையில் என்ன மாதிரியான பலன் கிரகங்களால் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. கிரகங்களால் பித்ரு சாபங்கள் அதிகமாகுமா இல்லை பித்ரு சாபம் குறையுமா அப்படிங்கிறத எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ தெளிவாக உங்களுக்கான பலன்களை தெரிஞ்சுக்குங்க. கூடவே பரிகாரமும் சொல்கிறேன், அதையும் தெரிஞ்சுக்குங்க. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வரக்கூடிய தாள்கள் உங்களுக்கு தெளிவாக புரியும். தொழிலால் தடைப்பட்ட அனைத்து இன்பங்களுமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் துளிர்விடும். அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான ஒரு அமாவாசையாக இந்த அமாவாசை அமைஞ்சிருக்கு. கடமை உணர்வு நிறைந்த கடக ராசினர் இந்த சித்திர மாதத்தில் அமாவாசையில் தனஸ்தான அதிபதி சூரியன் தொழில் ஸ்தானத்தில் உச்சம் பெற்று சுக்கிரனோடு சேர்க்கை பெறுகிறார். ஸோ சுக்கிரனோடு சேர்க்கை பெறுவது அவ்வளவா நல்லதில்லை. சுக்கிரனோடு சேர்க்கை பெறுவது அது ஒரு பயங்கரமான விஷயமாக கருதப்படுது. இதனால் தொழிலில் தடைப்பட்ட அனைத்து இன்பங்களும் துளிர்விடும். மனக்குழப்பம் நீங்கி தெளிவாக சிந்தித்து செயல்படுவீங்க. மொத்தத்தில் ஆரவாரம் நிறைந்த சித்திர அமாவாசை என்பதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். ஒரு ஆரவாரமான ஒரு நாட்கள் இனி உங்களுக்கு வர இருக்கு. தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும். நினைவாற்றலுங்கிறது உங்களுக்கு மேம்படும். பகல் இரவு பாராமல் உழைத்தீங்கன்னா அனைத்து வசதிகளையும் நீங்களே தேடிக்கொள்ளலாம். அதோடு எதையுமே வரத்துக்கு முன்னாடி அறிந்து செயல்படணும். சோதனைகளை கூட சாதனைகளாக மாற்றினீங்கன்னா கண்டிப்பாக மாறும். தேவையான நிதி உதவிகளை வங்கியிலிருந்து பெறுவீங்க. அதோடு பிள்ளைகளுடைய நடவடிக்கைகள் மகிழ்ச்சி அதிகரிக்கும். இதெல்லாம் ஒரு பாசிட்டிவாக உங்களுக்கு இந்த அமாவாசையில் நடக்கும். சில நாட்களாக நிகழ்ந்திருந்த குரு பயிற்சியில் நல்ல மாற்றங்கள்லாம் தெரியாமல் இருந்ததில் அதெல்லாம் இப்பொழுது அமாவாசைக்கு பிறகு உங்கள் ராசிக்கு தெரிய துவங்கும். சந்தர்ப்ப சூழ்நிலையால் பிரிந்து சென்ற உண்மையான உறவுகளுடைய அன்பில் ஆனந்தம் அடைவீங்க. பிரிந்த குடும்ப உறவுகளுடைய வருகை ஆறுதலையும் நிம்மதியும் தரும். அந்த மாதிரி தான் உங்களுக்கு இந்த அமாவாசை இருக்க போகுது. விருந்து உபச்சாரங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். குடும்பத்தில் கூட நிம்மதி சந்தோஷம் பெருகும். ஆடம்பர விருந்து உபசாரங்கள் சுப நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கும். நினச்சிக்கோங்களேன், ஆடை ஆபரண சேர்க்கை அதிகரிக்கும். ஒன்று ஆடம்பர விருந்து உபச்சாரங்கள் சுப நிகழ்வுகள் நடக்கும், இல்லைனா ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கும். ரெண்டுமே சுப நிகழ்வுகள் இந்த அமாவாசையில் உங்கள் ராசிக்கு இருக்கும். அலங்கார பொருட்கள் வீட்டை அலங்கரிக்க வாங்கலாம். சிலருக்கு மருமகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தை பாக்கியம் வேண்டுங்கிறவங்களுக்கு கிடைக்கும். விவாகரத்து வழக்கு சாதகமாகும். தாயார் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை. தொழில் அலைச்சலால் நேரத்திற்கு உண்ண உறங்க முடியாது. வைத்தியத்தில் உடல் உபதைகள் எளிதில் கட்டுப்படும். அதனால் வைத்தியம் பண்ணிக்கிறது நல்லது. வழக்குகள்லாம் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்க செய்யும். பட்ட கஷ்டத்திற்கு பலன் கிடைக்கும். பல வருடங்களாக திருமண தடையை சந்தித்த கடக ராசினருக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு டக்குன்னு திருமணம் நடந்து முடியும். ஒரு சிலருக்கு சட்ட சிக்கலான 2ஆம் திருமணமும் நடக்கும். சிலருக்கு சடங்கு சம்பிரதாயங்களை கடைபிடிக்காத காதல் கலப்பு திருமணமாகவே இருக்கும். ஆனால் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். கல்வியில் சாதனை படைக்கக்கூடிய நல்ல காலம் அமாவாசை. அதே காதல் கலப்பு திருமணமாக மாறுவதற்கு இந்த அமாவாசை நேரத்தை கொடுத்துருக்கு. ஒரு பக்கம் மாணவர்களுக்கு அதிர்ஷ்டம், இன்னொரு பக்கம் திருமணம் ஆகக்கூடிய அவங்களுக்கு கலப்பு திருமணம். இந்த மாதிரி இது மாதிரி தான் இந்த அமாவாசை இருக்க போகுது. இதில் பொருளாதார ரீதியாக பார்க்கும்போது 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்கு குரு பார்வை கிடைக்குது. அப்போ பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றம் அமாவாசையில் உண்டாகும். பணப்புழக்கம் சரளமாக இருக்கும். தன்னிறைவு ஏற்படும். பணவரவில் இருந்த தடை தாமதம் சீராகும். எதிர்பாராத தனவரவு மாற்றம் மனமகிழ்வை தரும். அதோடு கடன் பிரச்சனையிலிருந்து முழுமையான நிவாரணம் இந்த அமாவாசையில் கிடைக்கும். கொடுக்கல் வாங்கலில் நிலவிய சிக்கல்கள் அமாவாசையில் தீரும். பண பற்றாக்குறைகள் அகலும். வங்கியில் உபரி தொகை சேமிப்பு தொகை இதெல்லாம் அந்த அமாவாசையில் உயரும்.
கரைந்த சேமிப்புகள் வளரும், அடமான நகைகள் சொத்துக்கள் மீண்டு வரும், கடன் பெற்றாவது சொந்த வீடு வாங்கின யோகத்தை அடைவீங்க. அதுக்கான சாத்தியக்கூறு இந்த அமாவாசையில் அமைகிறது. பொருளாதார ரீதியாக இதுதான் உங்களுக்கான பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு பெண்களுக்கு பர்டிகுலராக இந்த தமிழ் மாதம் பிறப்பில் வரக்கூடிய ஃபஸ்ட்டு அமாவாசை மகிழ்ச்சியை மிகைப்படுத்தி தர்ற மாதிரி அமைகிறது. குடும்ப உறவுகள் வகையில் ஒற்றுமை நிம்மதி அதிகரிக்கிறது. வாக்கு வன்மையானது பெற முடியும். குடும்பத்தினர் உங்கள் பேச்சுக்கு கட்டுப்படுவாங்க. குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவரையுமே அனுசரித்து நீங்களும் செல்லணும். பிள்ளை பேரு கிடைக்கும். வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் உண்டு. ஆரோக்கியம் சீராகோ. கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கோ. உற்றார் உறவினர்களோடு நிலவிய மனபேதங்கள் இந்த அமாவாசையில் மறையோ. அதுவும் தாய் வழி சொத்து கிடைப்பதில் காலதாமதம் ஏற்படும். ஆனால் வீட்டு கடன்களை அடைத்து நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க. அதிர்ஷ்டம், தொழில் மூலம் பணவரவு, லாபம் இதெல்லாம் பெண்கள் உங்களுக்கு கிடைக்கும். வார கடன்கள் வசூலாகோ. கடன் சும குறையோ. அனைத்து வகையிலுமே திருப்பு முனையான ஒரு அமாவாசையாக பெண்கள் உங்களுக்கு இந்த நேரம் அமைகிறதுங்க. அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதையுமே இந்த அமாவாசையில் தைரியமாக எதிர்கொண்டிங்கன்னா வெற்றிங்கிறது பெறுவீங்க. உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகமாக வழங்கப்படும். சிறு பதவி உயர்வு கிடைக்கும். அதுவும் வருமானம் அதிகரிக்கும். உங்களுடைய கடமைகளை சிறப்பாக நிறைவேற்றினீங்கன்னா புகழ்னு உங்களது ஈஸியாக அடைய முடியும். சக ஊழியர்களோடு நல்லிணக்கம் கூட உங்களுக்கு உண்டாகும். மன திருப்தி உங்களுக்கு உத்தியோகத்தில் ஈஸியாக இந்த அமாவாசையில் கிடைக்கும். புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு இந்த அமாவாசையில் நல்ல வேலை கிடைக்கும். சிலருக்கு அரசு உத்தியோகம் கூட கிடைக்கும். நம்பியவர்களே துரோகம் செய்யலாம் என்பதால் அலுவலக நண்பர்களிடம் இப்போ கவனமாகவும் அனுசரித்தும் செல்ல வேண்டும். சக பணியாளர்களால் ஏற்பட்ட தொல்லைகள் அப்போதான் குறையும். மேல் அதிகாரிகள் சக ஊழியர்கள் உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வாங்க. பொருளாதார நிலை அதனால் நன்றாக இருக்கும். எதிரிகள் தொந்தரவு நீங்கும். இருந்தாலும் உத்தியோகத்தில் ரொம்ப அனுசரணையோடு கவனமாக இருக்கணும் என்பது குறிப்பிடப்படுது. அப்புறம் முதலீட்டாளர்கள் கூட இந்த அமாவாசையில் சுயதொழிலில் அபாரமான வளர்ச்சி இருக்குமா. அதனால் வியாபாரம் விறுவிறுப்பாக நடைபெறுங்கிறதுனால நீங்களும் விறுவிறுப்பாக செயல்படணும். உங்கள் திறமையை வெளி உலகத்திற்கு காட்ட புதிய புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். 10ல் சூரியன் இருப்பதால் நியாயம் தர்மத்திற்கு கட்டுப்பட்டு தொழில் நடத்தி தொழிலை வளர்க்க விரும்புங்க. அதோடு சுய தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் மிக சிறப்பான நல்ல நேரம். உற்பத்தி கொள்முதல் அதிகரித்து கொண்டே இருக்கும். தொழிலுக்கு தேவையான பணப்புழக்கம் சரளமாக இருக்கும். கடனில் தத்தளித்து கொண்டிருந்து தொழில் நிறுவனங்கள் கடனில் இருந்து மீளும். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு சிறப்பான தொழில் வளர்ச்சி ஏற்படும். பாடப்பிடிப்பு, படப்பிடிப்பு இந்த மாதிரி கலை நிகழ்ச்சிக்காக கடல் கடந்து செல்லக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கெட்டும். இசைக்கலைஞர்கள், சினிமா பத்திரிகையாளர்கள், எழுத்தாளர்கள், கவிஞர்கள், வசனத்தார்கள் ஆகியவர்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு விருது கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ தொழிலில் இந்த மாதிரி தான் பல மாற்றங்கள் ஏற்படும். அப்புறம் அரசியலில் இருக்கிறவங்க இந்த அமாவாசையில் உங்கள் ராசிக்காரங்க விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டியது அவசியம். எதிர்கட்சியினருக்கு சாதகமான காலம். ராகு கேதுவின் சஞ்சாரம் சற்று சுமாராக இருப்பதால் அரசியல்வாதிகள் உங்களுக்கு பொதுமக்களுக்கு இடையே கருத்து வேறுபாடு ஏற்படும் என்பதால் வாக்குறுதி கொடுப்பதில் கவனமாக இருக்க வேண்டும். அனாவசியமான விமர்சனங்கள், தேவையற்ற வாக்குவாதங்களை இந்த அமாவாசையில் தவிர்க்க வேண்டும். அனைவருக்கும் ஏற்புடைய கருத்தை பேச வேண்டும். செயலில் விவேகமும் மற்றும் நிதானத்தை அரசியலில் இருக்கிறவங்க நீங்கள் கடைபிடித்தே ஆகணும். ஸோ கவனமாக செயல்பட வேண்டிய காலம். அப்புறம் ராசிக்கு 9ஆம் இடமான பாகிஸ்தானத்தில் அஷ்டாமதிபதி சனி 5-10 அதிபதியான செவ்வாயோடு சேர்க்கை பெறுகிறார். இது தொழில் தொடர்பான அனைத்து விஷயங்களில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. எந்த ஒரு நிலையிலும் அவசர வேண்டாம். சிலர் மனக்குழப்பத்தால் முக்கிய பணிகளை திருப்திகரமாக செய்ய இயலாது. மனதில் வேகத்திற்கு ஏற்றவாறு செயல்களில் வேகம் இருக்காது. தேவையற்ற யோசனைகளால் கவலைகள் அதிகமாகும். உங்கள் அறியாமை மற்றும் அவசர புத்தியால் வாஸ்து குற்றம் நிறைந்த வீடு மனைகளை வாங்க நேரும். குறைந்த மதிப்புள்ள சொத்தை அதிக விலை கொடுத்து வாங்கலாம். இந்த மாதிரி ரொம்ப நிறைய ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குங்கிறதுனால ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். அதிக மதிப்புள்ள சொத்தை குறைந்த விலைக்கு விற்கலாம். அசையா சொத்துக்கள் வாங்கும் பொழுது பத்திரங்களை சரிபார்ப்பது நல்லது. வீட்டை புதுப்பிக்கக்கூடிய வேலையில் ஈடுபடும் போது கால்நடைகள் வளர்ப்பில் வருமானம் அதிகமாக இருக்கான்னு பார்த்து ஈடுபடுங்க.
விளைநிலங்கள் தொடர்பான பங்காளி சண்டை பேச்சுவார்த்தைகள் இப்போ பண்ணுங்க சரியாகும். பண்ணை தொழில் நடத்துபவர்கள் கவனமாக இருக்கணும். உடன் பிறந்தவர்களுடைய அன்பு அனுசரணை கிடைக்கும். ஆக மொத்தம் இந்த அமாவாசையில் கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும். பரிகாரமாக இந்த அமாவாசை நில விரதம் இருந்து நீங்கள் யாரை வழிபாடு செய்கிறீங்களோ இல்லையோ உங்களுடைய முன்னோர்களை இந்த நாளில் வழிபாடு செய்யணும். அதோடு இந்த நாளில் பைரவரி வழிபாடு செய்யணும். இந்த ஒரு பரிகாரம் நீங்கள் செய்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். ஸோ இந்த ஒரு வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு இது உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் கடகராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். புதிய தாள்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.